2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுபடியுமாய் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப நாம் நேற்றுக்கிழமை ஒரு போராயுதத்தை நாம் வேத புஸ்தகத்தில் இருந்து தியானித்தோம். என்ன போராயுதம்? இயேசுவின் நாமம் என்கிற ஒரு போராயுதம். கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமம் என்கிற ஒரு போராயுதத்தை எடுக்கணும். ஆமை. நேற்றுக்கிழமை வந்தவர்கள் அதை கேட்டீங்க. கேட்க விரும்பினால் யூடியூப்ல கிடக்குது, போய் பாருங்கள். நேற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். இயேசுவின் நாமம் என்கிற ஒரு போராயுதத்தை நாம் எடுத்து ஆமீன் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு 3 காரியத்தை நாம் தியானித்தோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஆமீன், போர் செய்கிறவனுக்கு என்ன தேவை? போராயுதம் தேவை. ஆமீன், ஸ்தோத்திரம். அப்ப இப்ப கவனிக்கணும், சத்ரு இப்ப எப்படி ஆமீன் போர் செய்ய வைக்க பார்க்கிறான்னா, அந்த போர் ஆயுதம் இல்லாமல் அவன் போர் செய்ய வைக்க பார்க்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். ஸ்தோத்திரம். மறுபடியும் படிங்க. யுத்த நாள் வந்த பொழுது சவுலுக்கும் அன்றி சவுலோடும் இருக்கிற ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. அப்ப கவனிக்கணும், இப்ப சத்ரு என்ன செய்யறான் பாருங்க. யுத்தம் பண்ணுகிறவருடைய கரத்துல என்ன இல்லையா? போர் ஆயுதம் அவனுடைய கரத்தில் இல்லாதபடி ஆக்கும்படியாய் அவன் கிரியை செய்கிறான். அவன் பட்டயமும் ஈட்டியும் அவங்க கரத்துல என்ன இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப போர் புரிகிற, போர் செய்கிற ஒரு நபருக்குள்ள என்ன இருக்கணும்? போர் ஆயுதம் நிச்சயம் தேவை. ஸ்தோத்திரம். ஆனா சத்ரு இன்னைக்கு செய்கிற காரியம், அந்த போர் ஆயுதம் இல்லாமல் இருக்கும்படியாய் செய்கிறான். கையை பிடி சொல்லுங்க, போர் செய்கிற எல்லாருடைய கரத்திலையும் போர் ஆயுதம் இருக்கணும். போர் ஆயுதம் இல்லாட்டா சத்ரு இப்ப என்ன செஞ்சிருமா? ஈஸியா மேற்கொண்டுருவான். நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கும் பொழுது, அங்கே யாகேல் எதிரியாகிய சிசராவை அங்கே மடங்கடிக்கிறார். அப்ப மடங்கடிக்கும் பொழுது அவருடைய கரத்தில் என்ன இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறனா, ஆணியும் சுத்தியும் இருந்தது. அந்த ஆயுதத்தை எடுத்து இப்ப என்ன செய்றார் பாருங்கள். சிசராவின் ஆமீன் மண்டையில் அடித்த பொழுது அது தலையில் இறங்கி அங்கே செத்து போறான். அப்ப என்ன செய்றார் பாருங்க. அந்த யாகேல் அவருடைய கரத்தில் என்ன இருந்தது? ஆணியும் சுத்தியலும் இருந்தது. அப்ப எதிரியை வீழ்த்தும்படியாக நீங்க இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஆயுதத்தை கரத்தில் எடுத்திருக்கிறார்கள். தாவீது கோலியாத்தை வீழ்த்த ஒரு ஸ்தோத்திரம் கவனையும் ஒரு கல்லையும் எடுத்துதான் என்ன செய்தான்? கோலியாத்தை வீழ்த்துகிறான். ஸ்தோத்திரம். அப்ப கோலியாத்தை வீழ்த்த தாவீது எடுத்தது ஒரு கவன், ஒரு கல். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:50 நம்ம அதை படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல
ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தில் நான் படிக்கும் பொழுது, பராக்கிரமசாலியாகிய அபிசாய் தன் கையில் ஒரு ஈட்டியை எடுத்து ஓங்கி 300 பேரை மடங்கடித்தான் என்று படிக்கிறோம். அப்ப அபிசாயின் கையில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஈட்டி இருந்ததை குறித்து அங்கே ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 11:20 படிக்கிறோம். அந்த ஈட்டியை எடுத்து 300 பேரை மடங்கடித்தான். இப்ப நான் சொல்றது தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். யுத்தம் பண்ணுகிறவருடைய கரத்தில், போர் செய்கிறவருடைய கரத்தில் என்ன தேவை? போர் ஆயுதம் தேவை. ஆமென். அப்ப இந்த அபிசாய் ஈட்டியை எடுத்து 300 பேரை அங்க மடங்கடிக்கிறான். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சம்கார் என்கிறதான மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழும்பி பெலிஸ்தியரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அவனுடைய கரத்தில் ஒரு தாற்றுக்கோல் இருந்ததை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் வரும் பொழுது, சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை கண்டெடுத்து 1000 பேரை அவன் கொண்டு போட்டானாம். ஆமென். நீங்க இப்படி படிக்கும் பொழுது இவருடைய கரத்தில் என்ன இருந்ததுன்னா ஆயுதம் இருந்தது. அப்படியானால் அருமை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு போர் புரிகிற தேவ சமூகத்தில் வந்து யுத்தம் பண்ணுகிற நீங்களும் நானும் யுத்த களத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்த களத்தில் நிற்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் போர் ஆயுதம் இருக்க கூடாது. அந்த போர் ஆயுதம் இல்லாமல் போர் புரியும்படியாய் சத்துரு கிரியை செய்யும் பொழுது, இன்றைக்கு பகல் நேரத்தில் நம்முடைய கரத்தில் கர்த்தர் சில போர் ஆயுதங்களை கர்த்தர் தர போகிறாரு. அந்த ஆயுதத்தை எடுத்துதான் நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். அந்த ஆயுதத்தை எடுத்துதான் சில வல்லமைகளை அழிக்க போகிறோம். இன்றைக்கு பகல் நேரத்திலையும் நம்முடைய கரத்தில் சில ஆயுதத்தை கர்த்தர் தர போகிறாரு. எனக்கு அந்த ஆயுதம் வேணும்னு விரும்புகிற பிள்ளைகள் இப்ப வாய்களை திறக்கணும், இப்ப கைகளை தட்டணும். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். யுத்த ஆயுதம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. யாகேருடைய கரத்தில் ஒரு ஆணியும் சுத்தி இருந்தது போல ஒரு போர் ஆயுதம் தேவை. தாவீதின் கரத்தில் ஒரு கவனும் கல்லும் இருந்தது போல ஒரு போர் ஆயுதம் தேவை. அபிசாயின் கையில ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு ஈட்டி இருந்தது போல ஒரு போர் ஆயுதம் தேவை. சம்காரின் கையில ஒரு தாற்றுக்கோல் இருந்தது போல ஒரு போர் ஆயுதம் தேவை. சிம்சோனின் கையில ஒரு தாடை எலும்பு இருந்தது போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு போர் ஆயுதம் தேவை. இந்த 14வது நாள்ல ஒரு போர் ஆயுதத்தை கர்த்தர் தர போகிறாரு. பெற்றுக்கொள்ளணும் தேவ பிள்ளைகள். உடபலா கபாரா உடமனா அடகதுரியா, உடமனா அடகதுரியா. நான் மறுபடியும் சொல்றேன், ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ணினா ஜெயம் கிடைக்காது. ஆயுதம் இல்லாமல் போர் புரிந்தால் ஜெயம் கிடைக்காது. உன் ஆயுதத்தை ஆமென், ஸ்தோத்திரம், எடுக்கும்படியாய் கிரியை செய்கிற அந்த வல்லமைகள் இந்த பகல் நேரத்தில் சங்கரிக்கப்படுவதாக. இப்ப தேவ பிள்ளைகள் ஆயுதத்தை கரத்தில் எடுக்கணும். உடபா பாபா பாபா உடபலா பாரா பாபா உடமனா கபரா தலானியா உடமனா. வாய் திறக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல நான் சொல்றது. ஆமென், ஸ்தோத்திரம். சில நபர்களுக்கு புதியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நிச்சயம் தெரியும். ஆமென். உன் கையில ஒரு ஆயுதம் இருக்கணும், ஒரு ஆயுதம் இருக்கணும். ஆயுதத்தை எடுக்கணும். நான் அதை தான் இன்னைக்கு பேச போறேன். கர்த்தர் சில ஆயுதத்தை இன்னைக்கு கர்த்தர் தர போகிறாரு. ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ண பார்க்கிறான், ஆயுதம் இல்லாமல் சண்டை பண்ண பார்க்கிறான். இல்ல, ஒரு தேவ பிள்ளை ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு தான் சண்டை பண்ணணும். ஆமென். இன்னைக்கு சில ஆயுதத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர போகிறாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ மனிதனுடைய ஆமென், ஸ்தோத்திரம், அனுபவங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பட்ட ஆமென். இப்ப என்ன செய்றான் பாருங்க. யுத்த ஆயுதம்
இல்லாமல் ஆக்குறான். ஆனா சிலருடைய கையில ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை இப்ப என்ன செய்யறான் பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10:10 படிக்கும் பொழுது, பிரசங்கி 10:10 படிங்க. இப்ப அடுத்தது பாருங்க. ஆயுதம் இருக்குது, அது இப்ப எப்படி இருக்குது? மழுங்கி போய் இருக்குது. உங்க வீட்டில் இருக்கிற கத்தியா இருக்கட்டும், வெட்டு கத்தியா இருக்கட்டும், கோடாலியா இருக்கட்டும், ஆமீன் ஸ்தோத்திரம், அரிவாளா இருக்கட்டும், ஆமீன் ஏதோ ஒண்ணு அது மழுங்கி போயிருந்தா அதால நல்ல வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. ஆமே ஸ்தோத்திரம். ஒரு வெட்டு வெட்டுனா அது நல்லா இருந்தா உடனே அற்று போகும். ஆனால் அந்த ஆயுதம் மழுங்கி இருந்தா 10 வெட்டு வெட்டினாலும் அது என்ன செய்யாது? வெட்டுப்படாது. ஆனா சத்ரு இப்ப என்ன செய்யறான் பாருங்க. ஆயுதத்தை என்ன பண்ணுகிறான்? மழுங்க பண்ணுகிறான். இன்னைக்கு பகல்ல சொல்றேன், ஆயுதம் சிலருக்கு இருக்குது. ஆனா இப்ப அந்த ஆயுதம் எப்படி இருக்குன்னா மழுங்கி போன நிலவரத்தில் இருக்குது. சிலருக்குள்ள என்ன இல்லைன்னா ஆயுதம் இல்ல. ஆயுதம் இல்லாமல் போர் புரிய வைக்கிறான், சண்டை பண்ண வைக்கிறான். ஆனா சிலருக்குள்ள ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதம் இப்ப எப்படி இருக்குன்னா மழுங்கி போய் இருக்குது. ஆனால் அந்த மழுங்கி போன ஆயுதத்தை இந்த ஜெப நாட்கள கர்த்தர் தீட்டி கொண்டிருக்கிறாரு. புரியல, நான் சொல்றது புரியல. சிலருக்கு ஆயுதம் இருக்குது, அது இப்ப எப்படி இருக்குன்னா மழுங்கி போய் இருக்குது, மழுங்கி போன நிலவரத்தில் இருக்குது. ஆமீன் ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்றேன், ஆமீன் ஸ்தோத்திரம். அந்த மழுங்கி போன ஆயுதம் இந்த ஜெப நாள்ல அது தீட்டப்படுகிறது. அந்த ஆயுதத்தை கர்த்தர் தீட்டுகிறாரு. உடபாலா கபாராதலா ஊடா கம்பல் கடா தரா தரா தலா. உன் ஆயுதம் மழுங்கி போய் கிடக்கு சகோதரி. அந்த ஆயுதம் மழுங்கி போனது இன்னைக்கு மறுபடியும் தீட்டப்படுது. இந்த 14வது நாள் ஜெபத்துல உன் ஆயுதத்தை கர்த்தர் இன்னைக்கு கூர்மையாக்குறாரு. அந்த மழுங்கி போன ஆயுதத்தை கர்த்தர் இன்னைக்கு தீட்டுகிறாரு. அந்த ஆயுதம் இன்னைக்கு கூர்மையாக்கப்படுது. எதுக்குன்னா சிலதை வெட்டி அழிக்க. நான் இன்னைக்கு பகல்ல சொல்றேன், சிலரை நல்ல ஒரு கோடாரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த கோடாரியை கொண்டு என்ன செய்வாங்கன்னா, ஆமென், மரத்தின் வேரை வெட்டி 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 அதை அறுத்து அந்த மரத்தை நவுட்டி தள்ளுவாங்க. அந்த கோடாரி சார்பா இருக்கும் பொழுது அந்த மரம் வெட்டப்பட்டு அது விழும். ஆமென். அவன் அதிக பலனை செலவழிக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த கோடாரி மழுங்கி போயிருக்குமானால் அதிக பலத்தை அவன் செலவு பண்ணணும். இன்னைக்கு சில பிள்ளைகளை கோடாரி கர்த்தர் மாற்றுகிறார். அது எப்படிப்பட்டதுன்னா மூர்ச்சை உள்ள கோடாரியாய், தீட்டப்பட்ட கோடாரியாய், சில வல்லமைகள் மரம் போல எழும்பி நின்று செயல்படுகிறது. அத்தனை பேரையும் வெட்டி அறுக்கத்தக்கதாய் உன்னை நல்ல ஒரு மூர்ச்சை உள்ள கோடாரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். எஸ் ரா பா 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 ரீ பாபா. உன் கோடாரி தீட்டப்படுது. சில பலவான் எழும்பி நிற்கிறான். அங்கங்க வேறுட்டு வேறுட்டு அந்த மரம் நவுட்டப்படாமல் அது எழும்பி நின்று அது கிரியை செய்கிறது. அது கிரியை செய்கிறது. தேவ பிள்ளைக்கு தெரியும், சில பலவான் உன் குடும்பத்தில் வேறுட்டு கிரியை செய்கிறான். இன்னைக்கு கோடாரியாய் மாற்றப்படு. அந்த கோடாரியை கர்த்தர் தீட்டி இன்னைக்கு சார்பாய் மாற்றுகிறார். வேறுட்டு நிற்கிற சில மரத்தை வேற வெட்டி அறு, வெட்டி அறு. உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எழும்பி நிற்கிற சில சக்திகள் வெட்டி அழிக்கப்படுது. ஓ, புரிகிற பிள்ளைகள் வாய் திறங்க. எஸ், சில வல்லமைகள் ஆமீன் கிளை விட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில வல்லமைகள் ஆமீன் ஸ்தோத்திரம் பெரிய ஆலமரத்தை போல பரவி நிக்குது. சில வல்லமைகள் வீட்டை விட்டு வெளியே போகல. எவ்வளவு ஜெபம், எவ்வளவு உபவாசம், அது வெளியே போகல. கர்த்தர் இன்னைக்கு ஒண்ணு நல்ல ஒரு கோடாரியாய் மாற்றி அதை எல்லாம் வெட்டி அறுக்க பண்ணுகிறாரு. வெட்டி அறுக்க பண்ணுகிறாரு. எஸ், அதுதான் கர்த்தர் யெகூவை அபிஷேகம் பண்ணினா. ஏசபேலின் வல்லமைகளை கருவறுத்தான், கருவறுத்தான். ஆகாபின் குடும்பத்தை கருவறுத்தான். சில வல்லமைய கருவறு தேவ பிள்ளையே. ஓ ராக்கா, உன் ஜீவியம் தீட்டப்படுது. ஆவிக்குரிய ஜீவன் தீட்டப்படுது.
தீட்டப்படுது. சத்ருவின் ஆயுதத்தை மழுங்க பண்ணினா ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ண பார்த்தான். உன் ஆயுதத்தை மழுங்க பண்ணினா இன்னைக்கு அந்த மழுங்கி போன ஆயுதம் இப்ப தீட்டப்படுது. ஆமே. இப்ப அடுத்தது நான் என்ன பேசிட்டு நான் ஆவிக்குரிய அந்த செய்திக்குள்ள வருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்ப ஆயுதம் உண்டு பண்ணுகிறவன அவன் என்ன செய்யற பார்க்கிறான், தடுக்க பார்க்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆயுதம் உண்டு பண்ணுவரை அவன் தடுக்கிறான். ஆமே. அப்ப ஆயுதத்தை உருவாக்குகிற மனிதனை சத்துரு என்ன செய்து கொண்டிருக்கிறான், தடுத்து கொண்டிருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். நான் பின்னாடி பேசுவோம், உங்களுக்கு புரியும். ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறவனை தடுக்க பார்க்கிற வல்லமை. நான் முதலாவது சொல்றேன், ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ண வைக்கிறான். இரண்டாவது சொல்றேன், ஆயுதம் மழுங்கி போய் கிடக்குது, அந்த ஆயுதம் ஆமென் மழுங்கி போய் ஆமென் யுத்தம் பண்ண பார்க்கிறான். அடுத்தது என்ன பார்க்கிறான்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆயுதம் உண்டு பண்ணுகிற ஆளை தடுத்து கொண்டிருக்கிறான். அடுத்தது என்ன பார்க்கிறான் தெரியுமா, இந்த ஆயுதங்கள் தீட்டப்படக்கூடாது, இந்த ஆயுதம் கூர்மையாக்கப்படக்கூடாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது, இந்த ஆயுதம் கூர்மையாக்கப்படக்கூடாது, இந்த ஆயுதம் தீட்டப்படக்கூடாது, கொல்லன் இருக்கக்கூடாது, தீட்டுகிறவன் இருக்கக்கூடாது. சத்துரு எனக்கு தந்திரமாய் கிரியை செய்கிறான். ஓ, தீட்டுகிற ஊழியக்காரன், தீட்டுகிற தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது, ஆயுதம் தீட்டப்படக்கூடாது என்று சொல்லி தீட்டுகிறவன் இருக்கக்கூடாது என்று தந்திரமாய் இன்னைக்கு கிரியை செய்கிறான். இப்போ ஒரு கை தட்டணும். ஆயுதம் தீட்டுகிறவர்கள், ஆயுதம் உண்டு பண்ணுகிறவர்கள் தேசத்தில் எழும்பணும். அவங்க தான் ஊழியக்காரங்க. ஆயுதத்தை தீட்டணும். பிள்ளைகளுக்குள்ள மழுங்கி கிடக்கிற ஆயுதம் தீட்டப்படணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறவன தேசத்தில் எழுப்பணும். சத்துரு என்ன செய்யறானா, அவங்கள தான் இன்னைக்கு முடக்க பார்க்கிறான், அவங்கள தான் பாவம் செய்து விழ வைக்க பார்க்கிறான், அவங்கள தான் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறான். இப்ப கையை தட்டுங்க. இந்த ஜெபத்துல ஆயுதம் உண்டு பண்ணுகிறவனையும் ஆயுதம் தீட்டுகிறவனையும் தேசத்தில் கர்த்தர் எழுப்புகிறாரு. புரிகிற பிள்ளைகளால சும்மா இருக்க முடியாது, புரிகிற தேவ பிள்ளைகளால் சும்மா இருக்க முடியாது. இப்ப ஆயுதம் தீட்டப்படுது. ஆயுதம் தீட்டுகிற ஊழியக்காரங்கள கர்த்தர் எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார்? வல்லமையா எழுப்புகிறார், அக்கினியா எழுப்புகிறார், அக்கினி ஜுவாலையா எழுப்புகிறார், தீ கண்டமா எழுப்புகிறார். அநேக ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள். சத்துரு பார்க்கிறான், ஊழியக்காரங்க எழும்ப கூடாது, ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறவன், ஆயுதத்தை தீட்டுகிறவன் எழும்ப கூடாதுன்னு தடுக்கிற சக்திகள் இப்ப அழியுது. ஆமென். கையை பிடிச்சு கேளுங்க, உங்க ஆயுதம் எப்படி இருக்கு? கூர்மையா இருக்கா? மழுங்கி கிடக்கா? மழுங்கி கிடந்தா ஆயுதம் கூர்மையாக்கப்படணும். ஆமே. அது உங்களுக்கே தெரியும். கத்திரிக்காய் எடுத்து வெட்டுறீங்க, அது அரலன்னா என்ன தலையை சுத்தி தூக்கி தூர எறிவியா? நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற என்னது? அந்த கத்தி என்ன செய்யணும்? நல்ல அரணும். அருந்தாதான் அது நல்லா இருந்தாதான் அது வெட்டுவதற்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும். குடும்ப ஸ்திரீகளுக்கு தெரியாதோ? தெரியுமா தெரியாதா? நம்ம தான் இப்ப சமையல் பண்றதே இல்லை. செல்லை எடுத்து ஒரு தட்டு மொத்த சாயனம் வீட்டில எல்லாம் வந்து இறங்குது. அல்லேலூயா. அப்ப அது எப்படி இருக்கணும்? கையை எப்படி சொல்லுங்க, எல்லாரும் கூர்மையா இருக்கணும். ஆமே. அப்ப ஆயுதம் எப்படி இருக்கணும்? அந்த 2 கொரிந்தியர்ல படிச்ச வசனத்தை மறுபடியும் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத் போடு.
எங்களுடைய போர் ஆயுதங்கள். இப்ப என்னுடைய போர் ஆயுதம் எப்படி இருக்கக்கூடாது? அவர்கள் பழைய ஏற்பாட்டில் யுத்த நாட்கள்ல ஈட்டியை எடுத்தாங்க, ஆமீன் ஸ்தோத்திரம், கோலை எடுத்தாங்க, அதெல்லாம் அவங்க எடுத்தாங்க. ஆனால் என்னுடைய ஆயுதம் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. கை தட்டுங்க பார்க்கலா. அப்ப என்னுடைய ஆயுதம் ஈட்டியோ, ஆமீன் ஸ்தோத்திரம், கத்தியோ, ஆமீன் கத்திரிக்கோலோ, ஆமீன் ஸ்தோத்திரம், அதோ இதோ அல்ல. என்னுடைய ஆயுதம், ஆமீன் என்னுடைய போர் ஆயுதம், ஆமீன் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் அல்ல. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய போர் ஆயுதம் என்ன? ஆமென். அன்னைக்கு ஒன்ன சொன்னேன், இயேசுவின் நாமம் தான் நம்முடைய போர் ஆயுதமா இருக்கிறது. அவன் ஆயுதத்தை எடுக்கிற மாதிரி, அவன் துப்பாக்கி எடுக்கிற மாதிரி, அவன் ஈட்டி எடுக்கிற மாதிரி நம்ம ஈட்டி எடுப்பதற்காக அல்ல. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய ஆயுதம் ஜெபமாய் காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நேற்றுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன் ராத்திரி. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க, ஜெபிக்கும் பொழுது என்ன செய்வார்னு சொன்னேன். நீங்க அசைங்க கொஞ்சம். ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னேன்? அஸ்திபாரத்தை அசைப்பா. அடுத்த சொன்ன தேசத்தை அசைப்பா. தேசம் அசைக்கப்படும் பொழுது தேசத்தில் என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க. தேசத்தை அசைக்கும் பொழுது தேசத்தில் ஆமீன் சமாதானம் உண்டாகும். ஆமீன் அழிவுகள் தேசத்தில் வராது. தேசத்தில் இருக்கிற சாபங்கள் மாறும். தேசத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவா. அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். ஆமென். அப்ப நம்முடைய ஆயுதம், ஆமீன் ஸ்தோத்திரம், அவன் எடுக்கிறது மாதிரி சண்டை பண்ண நம்ம எடுக்கிறதல்ல. நம்முடைய ஆயுதம் ஜெபமாய் காணப்படுகிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய ஆயுதம் ஜெபம். நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஆமென். அப்ப நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், நம்முடைய ஒரு ஆயுதம் ஜெபம். கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம என்ன கையில எடுக்கணும்? ஜெபத்தை கையில எடுக்கணும். பிரச்சனையா? ஜெபத்தை கையில எடுக்கணும். வீட்டில் மாற்றம் வரணுமா? ஜெபத்தை கையில் எடுக்கணும். தேசம் மாறணுமா? ஜெபத்தை கையில் எடுக்கணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? ஜெபத்தை கையில் எடுக்கணும். புருஷன் ரட்சிக்கப்படணுமா? ஜெபத்தை கையில் எடுக்கணும். நன்மை உண்டாகணுமா? ஜெபத்தை கையில் எடுக்கணும். நம்ம எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா ஜெபமாய் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஜெபம். ஜெபம். கையை பிடி சொல்லுங்க, ஒரு ஆயுதம் ஜெபம். அந்த வார்த்தைக்கு கவனிங்க, ஜெப வேளையாகிய. அப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வேளை? கையை பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு ஜெப வேளை உண்டா? ஆமே. நமக்கு இன்னைக்கு நிறைய காரியத்திற்கு நிறைய வேலை இருக்குது இல்ல. சாப்பிடுவதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறோம். காலை ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வாரி உள்ள தள்ளிடுவோம். ஆமீன். மத்தியானம் ஆமீன் 1 மணிக்கெல்லாம் வாரி உள்ள தள்ளிடுவோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நைட்டு சிலர் 7:30 8 மணின்னு சொன்னா கரெக்டா சாப்பிடுவதற்கு வேலை வைத்திருக்கிறார்கள். ஆமே. சுகருக்கு டேப்லெட் போட ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள். நாய் மேய்க்க ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள். ஆடு மாடு மேய்க்க ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள். ஆமே. பஸ்ஸுக்கு போக ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள். ஆமீன். பிளைட் ஏற போவதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள். ட்ரெயினுக்கு போவதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு போவதற்கு இத்தனை மணிக்கு வண்டி வரும். ஆமே.
8 மணிக்கு வண்டி வருதுன்னா பிள்ளைகள் எழும்புறது 7:45. சாக்ஸ் ஒரு பக்கத்தில் கிடக்குது, ஷூ ஒரு பக்கத்தில் கிடக்குது, பேக் ஒரு பக்கத்தில் கிடக்குது, புக் ஒரு பக்கத்தில் கிடக்குது. அடிச்சு பிடிச்சு 8 மணிக்கு வண்டி வரும். ஆமீன். வண்டி வாரபடியினால் வண்டி ஏற்றி விடுவதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறோம். ஆமே, நான் சொல்ற உண்மைதானே? கையை பிடிச்சு கேளுங்க, ஜெபிப்பதற்கு வேலை வைத்திருக்கிறீர்களா? ஜெபிப்பதற்கு நேரம் இருக்கிறதா? ஆமே. அங்கு சொல்லப்படுற ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். கையை பிடிச்சு கேளுங்க, குடும்ப ஜெபத்திற்கு வேலை வைத்திருக்கிறீர்களா? உங்க குடும்ப ஜெபம் சரியாய் நடக்குதா? ஆமே. பாஸ்டர் அவர் வரல பாஸ்டர், இவர் வரல பாஸ்டர், பிள்ளை வரல பாஸ்டர், நான் பாட்டு புக் எடுத்து அவர் அங்கோட்டு போறாரு பாஸ்டர், பிள்ளை இங்கோட்டு போகுது பாஸ்டர். நான் சொல்றேன், எவ எங்கோட்டு போனாலும், யார் எங்கோட்டு போனாலும், ஒரு தேவ பிள்ளை ஜெபத்திற்குன்னு ஒரு நேரத்தை ஒழுங்கு பண்ணணும். 8 மணிக்கு குடும்ப ஜெபம்னா யாரு வர்றாங்களோ வரலையோ, குடும்ப ஸ்திரீகள் சரியா 8 மணிக்கு ஜெபம் பண்ணணும். அங்க ஜெப வேலையா சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் ஒரு ஜெப நேரம் இருந்தது. ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, இதுவரை ஜெப நேரம் இல்லாட்டா இன்னையிலிருந்து ஜெப நேரத்தை ஒழுங்கு பண்ணணும். உண்மைதானே நான் சொல்றது? கல்யாணத்திற்குன்னா ஒரு நேரம். ஆமே. இத்தனை மணிக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லாட்டா கல்யாணம் நடக்காது போல. ஆமே. சரியா இத்தனை மணிக்கு கட்டணும். ஆமே, இல்லாட்டா கல்யாணம் நடக்காதோ? நான் சொல்றேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. விளையாடுவதற்கு ஒரு நேரம் இருக்குது, ஜிம்முக்கு போவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, கிரிக்கெட் விளையாட ஒரு நேரம் இருக்கிறது, சட்டில் விளையாட ஒரு நேரம் இருக்கிறது, கால்பந்து விளையாட ஒரு நேரம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நேரம் வைத்திருக்கிறோம். ஆனால் ஜெப நேரம் இருக்கிறதா? இயேசுவின் வாழ்க்கையில் அந்த நேரம் இருந்தது. ஆமே. இயேசு அதிகாலையில் ஜெபித்தார். ராத்திரி எல்லாரும் வரணும். என்ன தொடர்ந்து இயேசு ஜெபித்த ஜெபத்தை பற்றி பேசுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இயேசு எப்ப ஜெபித்தார் பாருங்கள்? அதிகாலையில். ஆமீன், ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில். ஆமீன், ஸ்தோத்திரம். இயேசு என்ன செய்தார்? ஜெபித்தார். அவருக்கு ஒரு ஜெப நேரம் இருந்தது. அவர் ஜெபிக்கிற அந்த நேரத்தை ஆமென் இயேசு வைத்திருந்தார். தானியேலுக்கு ஜெபம் நேரம் இருந்தது. அந்தி சந்தி மத்தியான வேளையில் தானியேல் என்ன செய்தாராம்? தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிற மனிதனாய் காணப்பட்டார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வீட்டில் போனா சொன்னாங்க, பாஸ்டர் 8 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணுவேன். ஆமென். அது யாரு வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, என் சொந்தக்காரன் வந்தாலும் சரி, யாரு வந்தாங்களோ வரலையோ, யார் என் வீட்டில் இருக்கிறாங்களோ இல்லையோ, பாஸ்டர் நீங்க சீக்கிரமா போங்க, எனக்கு 8 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணணும். ஆமே. அப்ப அந்த நேரத்தை சிலர் ஒழுங்கு பண்ணி இருக்கிறார்கள். இன்னைக்கு பகல சொல்றேன், அந்த ஜெப நேரத்தை தேவ பிள்ளைகள் ஒழுங்கு பண்ணணும். ஜெபமே ஜெயம். ஜெபம் 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 ஜெயமே. நீ ஜெபித்து விட்டு வந்து விட்டால் ஜெயமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்ப ஜெபம் ஜெயம். ஜெபிக்க ஜெபிக்க என்ன உண்டாயிட்டு இருக்கும்? ஜெயம் உண்டாகிட்டு இருக்கும். கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபித்தா ஜெயம் உண்டாகும். பாத்தீங்களா? 9ஆம் மணி நேரம். இப்ப பேதுரு யோவான் எங்க போறாங்க? 9ஆம் மணி நேரத்தில் எங்க போறாங்க? தேவாலயத்திற்கு. நம்ம சர்ச்சில் கூட்டம் 9 மணிக்கு. நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க? அவர்கள் 9ஆம் மணி நேரத்தில் எங்க போனார்கள்? நீங்க கவனிக்கணும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அவர்கள் போனபடியினால் அலங்கார வாசல்ல அலங்கோலமா இருந்த மனிதனுக்கு அங்கே அற்புதம் நடந்தது. நான் சொல்றேன், சரியான நேரத்தில் சரியான இடத்துல தேவ பிள்ளைகள் வரும் பொழுது அற்புதம் நடக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமே. அவை கரெக்டான நேரத்துக்கு அங்க போனாங்க. பாத்தீங்களா? அங்க அலங்கார வாசல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஏன்னா அந்த ஆலயத்திற்கு நிறைய வாசல் இருக்குது.
ஆமீன், ஸ்தோத்திரம். அதுல ஒரு வாசல் தான் அலங்கார வாசல். ஆமீன். ஏன்னா அந்த அலங்கார வாசல் வழியாகத்தான் ஆமீன் விஐபிகள் எல்லாம் போவாங்க, வசதி படைத்தவங்க எல்லாம் போவாங்க. ஆமீன். எல்லாம் போற வாசல் தான் அலங்கார வாசல். ஆனபடினால் தான் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் ஆமீன், ஸ்தோத்திரம், சப்பானியாய் காணப்பட்ட அந்த மனிதனை அந்த அலங்கார வாசல்ல கொண்டு வைத்தாங்க. அந்த அலங்கார வாசல்ல சரியான 9 மணிக்கு ஆமீன் பேதுரு யோவானும் போகும் பொழுது அலங்கோல நிலவரத்தில் இருந்த மனிதனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அந்த 9ஆம் மணி நேரம் ஜெப நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அன்பு தேவ பிள்ளையே, உன் ஜெப நேரத்தை ஒழுங்கு பண்ணு, உன் ஜெப நேரத்தை சரி பண்ணு. நடக்காத அற்புதங்கள் நடக்கும், நடக்காத நன்மை நடக்கும், நடக்காத விடுதலை நடக்கும், நடக்காத காரியம் நடக்கும். இன்றைக்கு சொல்றேன், அந்த 9ஆம் மணி நேரம் அற்புதத்தின் நேரம். இன்றைக்கு சொல்றேன், ஓ ஜெபம் என்னுடைய ஆயுதமாய் காணப்படுகிறது. நான் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கணும். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கணும். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் ஜெப நேரத்தை ஒழுங்கு பண்ணினது போல நாமும் ஜெப நேரத்தை ஒழுங்கு பண்ணணும். லேலூயா. சத்தமா லேலியா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ஜான் நாக்ஸ், ஆமே, நம்ம அடிக்கடி கேட்கிறதா, அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை என்னுடைய கரத்தில் தாரும், இல்லாவிட்டால் என் ஜீவன் ஸ்காட்லாந்து தேசத்தில் மடியட்டும். ஜெபிக்கிறாரு ஜெபிக்கிறாரு. அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த இரத்த வெறி பிடித்த ஆமே ராணி சொன்னாளாம், நான் உலகத்தில் எந்த மனிதனையும் கண்டு எந்த அதிகாரத்தையும் கண்டு நான் பயப்படவே மாட்டேன். ஆனால் ஆமீன், ஸ்தோத்திரம், ஜான் நாக்ஸ் முழங்கால் படி போடும் பொழுது ஆமீன் போர் சேவகர்களின் காலடியை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஜான் நாக்ஸ் முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என் சரீரம் எல்லாம் தீப்பற்றி எரிகிறது. அந்த மனிதன் ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பயம் உண்டாகி கொண்டே இருக்கிறது, எனக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஜான் நாக்ஸ் ஜெபித்தபடியினால் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினாரா. இன்றைக்கு பகல சொல்றேன், நம்முடைய ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், நம்முடைய ஜெபம் வெற்றியை கொண்டு வரும், நம்முடைய ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைக்கு சொல்றேன், உன் ஜெபம் மழுங்கி கிடக்குமானால் இன்றைக்கு 14வது நாள் ஜெபத்தில் உன் ஜெபத்தை கர்த்தர் தீட்ட போகிறாரு. ஆமென். கையை உயர்த்துங்க. ஆண்டவரே ஜெபிக்கணும் அப்பா, ஜெபிக்கணும் அப்பா. என்னுடைய ஆயுதம் ஜெபம். நான் மனுஷனோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாள் எடுத்தோ ஆண்டவரே வேற எதை எடுத்தோ நான் யுத்தம் பண்ண போகிறதில்ல. ஆண்டவரே என்னுடைய ஒரு ஆயுதம் ஜெபம். ஆண்டவரே அந்த ஜெப ஆவி எனக்குள்ள வரட்டும். எல்லாரும் கையை உயர்த்துங்க. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஜெப ஆவி வரட்டும், அந்த ஜெப ஆவி வரட்டும். சகோதரி, ஆயுதம், அதான் முதல் சொன்னேன், சத்துரு ஆயுதம் இல்லாமல் இருக்க பார்க்கிறான். ஆமீன். ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ண முடியாது. யுத்தம் பண்ணில உனக்கு ஜெயம் கிடைக்காது. ஆமீன். ஜெபம் என்கிற ஆயுதத்தை இன்னைக்கு கரத்தில் எடு. பல தோல்விகள் வெற்றியாய் மாற போகுது. அவன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் போனபடியினால் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு பகல சொல்றேன், அந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை கரத்தில் எடு. அந்த ஆயுதம் இப்பொழுது தீட்டப்படுகிறது. மணங்கி போய் கிடக்கிற அந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை ஆண்டவர் இப்ப தீட்டி கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே ஜெபிக்கணும்ப்பா, ஜெபிக்கணும். ஜெபம், பிரேயர், பிரேயர், பிரேயர். எல்லாவற்றுக்கும் ஜெபம், எல்லாவற்றுக்கும் ஜெபம். நன்மை நடக்கணுமா ஜெபம், அற்புதம் வரணுமா ஜெபம், ஆசீர்வதிக்கப்படணுமா ஜெபம், என் வீடு கட்டப்படணுமா ஜெபம், எனக்கு நன்மை உண்டாகணுமா ஜெபம், என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா ஜெபம், என் ஊழியத்தில் நன்மை உண்டாகணுமா ஜெபம், 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 ஜெபம். ஆமீன். முந்தானேத்து சொன்னேன், ஜெபிக்கிற சபை வளரும். எந்த சபை ஜெபிக்குதோ அந்த சபையை கர்த்தர் வளர பண்ணுவா. அந்த சபை வளர்ந்து கொண்டே இருக்கும்.
இன்னைக்கு கையை தட்டி, ஆண்டவரே என் ஜெபத்தை சத்துரு மழுக்கி போட்டுட்டான், என் ஆயுதத்தை மழுக்கி போட்டுட்டான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே அந்த ஜெப ஆவி எனக்குள் ஊற்றப்படுவதாக. எப்ப எல்லாரும் கண்ணை மூடணும், உன் மழுங்கி கிடக்கிற ஆயுதத்தை கர்த்தர் இப்ப சரி பண்ணுகிறான். ஜெபம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் சரி பண்ணுகிறான். 2 நிமிடம் போராடுங்க பார்க்கலாம். 2 நிமிடம் போராடுங்க பார்க்கலாம். எஸ் 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 எஸ். ஓ ஜெபிக்கிற 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 கிருபை, ஜெபிக்கிற ஆவி, ஜெபிக்கிற ஆவி, ஜெபிக்கிற ஆவி, ஜெபிக்கிற ஆவி இப்ப ஊற்றப்படுது. அத்தனை பேர் மேலே மழுங்கி கிடக்கிற ஜெப ஆவிய கர்த்தர் தருகிறார். 2 நிமிடம் அத்தனை பேரும் போராடணும். வாய் துறக்கணும், வாய் துறக்கணும். நல்ல ஜெபித்த சகோதரி, உன் ஜெபம் ஓ ஓ ரகா தா 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 உடாபா கபாரா மழுங்கி கிடக்குமானால் அந்த ஆயுதம் தீட்டப்படுது, 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 தீட்டப்படுது. எஸ் 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 எஸ். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஜெபம் நேரம் தேவை, எனக்கு ஒரு ஜெபம் நேரம் தேவை. என் சத்துரு, ஆமென், சத்துரு ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ண பார்க்கிறான். உடா பாபா உடா பரபா கபராதி கத்துலா உடமனகடக துரியா. கையை தட்டி, உன் ஆயுதம் தீட்டப்படுது, 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 தீட்டப்படுது. உடா பாபா பாபா ரீ கத்தலா சந்தலா உடா மனா உடமனகடகதுரி. நல்ல வாய் துறைங்க, நல்ல வாய் துறைங்க. ஊடா கந்தரா கத்தலா ரீ கந்தல் கடா தரா 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 உடா மனா கடா உடபல பர பல பலபா. எல்லார் மேலையும், எல்லார் மேலையும், எல்லார் மேலையும், எல்லார் மேலையும். எஸ் 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 எஸ். எப்படி குறைச்சு பேச? உடா பாப்பா உடமன கடக துரியா ரீ கமன கடக சியா உடமன கடக துரியா உடமன கடக துரியா. உன் ஆயுதம் தீட்டப்படுது, தீட்டப்படுது. ஜெபம் நஷ்டப்பட்ட பிள்ளையே, ஜெபத்தை கர்த்தர் திரும்ப தருகிறார், திரும்ப தருகிறார், திரும்ப தருகிறார், திரும்ப தருகிறார், திரும்ப தருகிறார், திரும்ப தருகிறார். எஸ் 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 எஸ். ஓ உடமன கபர கத்துரானியா உடமன கடக துரமன கடக சியந்தலா ரிகத்தலா உடமன கடக துரியா. உன் ஜெபம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் இப்ப தீட்டி கொண்டே இருக்கிறாரு. ஜெபம் என்கிற ஆயுதம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மழுங்கி போன ஆயுதம் தீட்டப்படுகிறது, ஜெபம் என்கிற ஆயுதம் தீட்டப்படுகிறது. ஒருக்க கூட நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே என் ஆயுதத்தை தீட்டிருங்க. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும் சகோதரி. ஜெபம் பிள்ளைக்கா ஜோமண்ணு, 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 ஜோமண்ணு. அந்த ஜெப பாரத்தை பெற்றுக்கொள், அந்த ஜெப பாரத்தை பெற்றுக்கொள், அந்த ஜெப கிருபையை பெற்றுக்கொள், அந்த ஜெப வல்லமையை பெற்றுக்கொள், அந்த ஜெப கிருபையை பெற்றுக்கொள். நஷ்டப்படுத்தாதே, நஷ்டப்படுத்தாதே. சத்துரு ஆமென் ஆயுதம் இல்லாமல் ஓ யுத்தம் பண்ண பார்க்கிறான். எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதுவரை ஜெபிக்கிற கிருபை இல்லாத பிள்ளைகள், ஜெப நேரத்தை ஒழுங்கு பண்ணாத தேவ பிள்ளைகள், ஜெப நேரத்தை ஒழுங்கு பண்ணு. ரக்கா பா 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 ரிகா பா 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 உடா பா 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 உடா பா பா பா. ஒரு ஜெப அக்கினி வந்து விழுது, ஒரு ஜெப வல்லமை வந்து விழுது, ஒரு ஜெபிக்கிற கிருபை வந்து விழுது, ஒரு ஜெபிக்கிற கிருபை வந்து விழுது. இப்ப கையை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தூக்கி வீசப்படலாம், பயப்படாத. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ் எஸ் எஸ். மழுங்கி போன ஆயுதம் தீட்டு, 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 தீட்டப்படுது. ரக்கா தாத்தா. சிலதை நீ அழிப்பாய், சில நீ அழிப்பாய்,
சில வல்லமை நீ அழிப்பாய், சில சத்துருக்களை அழிப்பாய், சில வல்லமைகளை அழிப்பாய், சில பொல்லாங்கனை அழிப்பாய், சில எதிர் வல்லமைகளை அழிப்பாய், சில எதிர் கிரியைகளை அழிப்பாய். எஸ், தீட்டப்படுது, இப்ப தீட்டப்படுது. ஜெபம் மங்கி கிடக்கிற சகோதரி, ஜெபம் இல்லாமல் கிடக்கிற தேவ பிள்ளையே, ஜெபம் ஜெபம் ஜெபம், பிரேயர் பிரேயர் பிரேயர். நான் பண்ணணும், நான் பண்ணணும். எஸ், பெற்றுகள். ஓ ரகததததத ரிகதல சந்தல ரகதல உடமன ஹெடகதுரியா, உடமன ஹெடகதுரியா. ஜெபித்தவன் தோற்றதில்லை, ஜெபிக்கிறவன் தோற்று போவதில்லை, ஜெபிக்கிறவன் வாழ்க்கை தோற்று போவதில்லை, ஜெபிக்கிறவன் ஜீவியம் தோற்று போவதில்லை, அவனுடைய ஜீவியம் தோற்று போவதில்லை, அவனுடைய குடும்பம் கெட்டு போகாது, அவனுடைய குடும்பம் அழிந்து போகாது, அவனுடைய குடும்பம் நாசமாகாது, அக்கினிக்கு இரையாகாது. அந்த குடும்பத்தில் நன்மை வரும், நன்மை வரும். ஜெபிக்கிற குடும்பம் மேன்மைப்படுத்தப்படும், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஓ, ஜெபிக்கிற சகோதரி, நீ மனுஷனுக்கு முன்னாடி போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, தலை குனிந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவசியம் இல்ல. உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபம் 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 ஜெபம். ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். ஜெபம் என்கிற ஆயுதம். Udabala ragadarana, udana gadarana, rema gadaragadala, rikama mama, rukama baba. ஒரு ஜெப வல்லமை சில பிள்ளைகள் மேல இருந்து விழுது. நான் பிரசங்கம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. முழு சபையும் பெற்றுக்கொள்ளணும், முழு சபையும் பெற்றுக்கொள்ளணும். ஒரு நபர் கூட சும்மா இருக்க கூடாது. சகோதரா பெற்றுக்கொள், சகோதரி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓ, சரியான நேரத்தில் சரியான டைம்ல ஜெபம் பண்ணு. அவர்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வந்த பொழுது அற்புதம் நடந்தது. வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. சப்பானி நடந்தா நடக்க போகிறது, சில அற்புதங்கள் நடக்க போகுது, சில கிரியைகள் நடக்க போகுது, சில கிரியைகள் நடக்க போகுது. ஜெபிக்கிற தாயே, சிலதை பார்ப்பாய், உன் கண் காணும். ஒரு ஜெப அபிஷேகம் ஆலயத்தில் ஊற்றப்படுகிற பார்க்கிறேன். இந்த 14வது நாள் ஜெபத்தில் சில பிள்ளைகள் மேல் ஒரு பயங்கர ஜெப அபிஷேகம். நான் முதலாவது சொன்னது போல கர்த்தர் ஒரு கோடாரியாய் மாற்றுகிறார். சில வல்லமைகளை ஜெபத்தில் அழிக்க போகிறார், சில வல்லமைகளை ஜெபத்தில் அழிக்க போகிறார். உன் ஜெபம் வல்லமையாய் வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. சிலர் அழிக்கக்கூடிய ஜெபம், சில மாற்றத்தை கொண்டு வருகிற ஜெபம். பெற்றுகள் 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 பெற்றுகள். கிரியை நடக்கும், கிரியை நடக்கும், கிரியை நடக்கும். எஸ், ஃபயர் 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 ஃபயர். எஸ், பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஜெப அக்கினி 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 அக்கினி. ஜெப அபிஷேகம் பாயுது பாயுது பாயுது. எஸ் எஸ் எஸ். அத்தனை பேரும் உன் ஆயுதம் தீட்டப்படுது, தீட்டப்படுது. ரக்கா பாப்பா பா உட்டா பாப்பா பா உட்டா பரபா உட்டா பரபா உட்டா பரபா உட்டா பரபா உட்டா உட்டா தரா உட்டா மனகடா தி கத்தலா சந்தல் கடா துரா உட்டா மனகடக துரி ரி கமனகடா உட்டா மனகடகசியா தி ரிபி கத்துரா உட்டா மனகடா. ஓ, பயங்கர அபிஷேகம். எஸ், ஜெப வல்லமை, ஜெப வல்லமை இறங்கி வருது. பெற்றுகள் 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 பெற்றுகள். எஸ் 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 எஸ். எல்லார் மேலையும், எல்லார் மேலையும் அந்த ஜெப வல்லமை. விட்டுக்கொடு விட்டுக்கொடு. எஸ், ஃபயர். ரக்கா பாப்பா பாப்பா உடா பாலா பாரா. ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் கொளுத்தி போடுறாரு, ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் கொளுத்தி போடுகிறார்.
போடுகிறாரு. பற்றி பிடிக்குது, சில பிள்ளைகள் மேல் பற்றி பிடிக்குது. ஒரு ஜெப வல்லமை கொளுத்தி போடப்படுது, கொளுத்தி போடப்படுது, கொளுத்தி போடப்படுது. இதுவரை நாவுல ஜெபிக்கிற ஜெபம் வரல, ஒரு ஜெப வல்லமை கொளுத்தி போடப்படுது. பெற்றுக்கொள். சும்மா இருந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஜெபிக்க தூண்ட போகிறார். சும்மா இருந்த பிள்ளைகள் மேல் ஜெப ஒரு தூண்டுதல் இனி கடந்து வர போகிறது. அந்த நபருக்காய் ஜெபி, அந்த வீட்டுக்காய் ஜெபி, சபைக்காய் ஜெபி. பட்டணத்தில் அழிவு வருகிறது, ஜெபி. உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருகிறது, ஜெபி. நீ இருக்கிற இடத்துல ஆபத்துகள் வருகிறது, ஜெபி. ஒரு ஜெப தீய கர்த்தர் கொளுத்தி போடுகிறார். இனி உன்னால சும்மா இருக்க முடியாது. நீ ஜெபிப்பாய், நீ ஜெபிப்பாய். ஆயுதம் தீட்டப்பட்டது. ஆவியானவர் பயங்கரமா இடைபடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில பயங்கரமா இடைபடுகிறார். நம்மை கொண்டு தேசத்தை அசைக்க உன் நாவில் ஒரு ஜெபத்திய கர்த்தர் கொளுத்துகிறார், கர்த்தர் கொளுத்துகிறார். தேவையில்லாத பேசின வாயில ஒரு ஜெபத்தீ புறப்பட்டு வருகிறது, ஒரு ஜெப அக்கினி புறப்பட்டு வருகிறது. இந்த வாய் இனி தேவையில்லாததை பேசாது. இந்த வாய் இனி ஜெபிக்கும், ராத்திரியும் பகலும் ஜெபிக்கும், 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 ஜெபிக்கும். ஜெபத்தை மழுங்க பண்ணின வல்லமை அழிக்கப்பட்டு அந்த ஜெபம் தீட்டப்படுது. ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் பாரப்படுறீங்க? நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. வேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஈவன் ராபர்ட்ஸ் என்கிற தேவ மனிதனுக்குள்ள 16 வயதுல ஒரு எண்ணத்தை ஆண்டவர் தூண்டி விட்டாராம். தேசத்தில் மாற்றம் வரணும் என்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டாராம். ஆமென். கூடி ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். 10-11 ஆண்டுகள் தேவ மனிதன் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே தேசம் எழுப்புதலை காணணும். அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார்னா இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவாராம். என் தேசம் எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே, என் தேசம் மாற்றம் வரணும் ஆண்டவரே. ஜெபம், 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 ஜெபம். அந்த ஜெபம், அவருடைய ஜெபம். ஆமீன். 10-11 ஆண்டுகள். ஆமீன். ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபம் தான் வேல் தேசத்தில் அசைவை கொண்டு வந்தது. சினிமா கொட்டைகள் எல்லாம் மூடப்பட்டது. ஆமீன். நாடக பிறைகள் எல்லாம் மூடப்பட்டது. ஆமீன். ஸ்தோத்திரம். ஆமீன். அசுத்த கிரியைகள் தேசத்தில் மாறினது. அந்த ஒரு மனிதன் தேவ பிள்ளையுடைய ஜெபம் பெரிய அசைவை கொண்டு வந்தது. இன்றைக்கு கர்த்தர் பாரத்தை உருவாக்கி விடுகிறார். ஜெபம், 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 ஜெபம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கையப்படி சொல்லுங்க. ஜெபம் என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு அம்மா சொன்னாங்க 26 ஆண்டு தன் புருஷன் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த விடாப்பிடியான ஜெபம், என் புருஷன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். 26 ஆண்டுகள் அவர்கள் ஜெபித்ததின் விளைவாய் தன்னுடைய புருஷன் ஆண்டவர் ரட்சித்தாராம். அந்த அம்மா அந்த சாட்சி என்ற சொன்னாங்க, 26 ஆண்டுகள் என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணேன், ரட்சிக்க பண்ணேன்னு. ஆனால் 26 ஆண்டுகள் கழித்து என் புருஷன் ஆண்டவர் ரட்சித்து தந்தா. ஜெபத்தை விட்டுறாத தேவ பிள்ளையே. ஜெபம் மழுங்க இடம் கொடுத்துறாத, ஜெபத்தை நிறுத்திராத. யுத்தம் பண்ணாத ஆயுதம் இல்லாமல் யுத்தத்தை எடுத்தா ஆமே நீ போர் புரி. கர்த்தர் பெரிய ஜெயத்தை கர்த்தர் தர போறாரு. ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். 2வது ஒரு ஆயுதம் எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆ ஆ ஆ ஆ நான் இரவும் பகலும் அழுவேன். இரண்டாவது ஒரு ஆயுதம் அழுகை, கண்ணீர். எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த ஆயுதத்தை எடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இரவும் பகல் என்ன செய்வேன்? அழுவேன். ஒரு மனிதனுக்குள்ள சும்மா கண்ணீர் வராது. வருமா? சும்மா கண்ணீர் வருமா? வராது. எப்ப கண்ணீர் வரும்? அவனுடைய வேதனையின் உச்ச கட்டத்தில் தான் என்ன வரும்? கண்ணீர் வரும். ஆமே, சும்மா அழமாட்டான். அவன் வேதனை அதிகரிக்கும் பொழுது, கஷ்டம் அதிகரிக்கும் பொழுது அவன் என்ன செய்வான்? அழுவான். இல்லாட்டா எப்ப அழுக வரனா ஒரு ஆனந்த கண்ணீர். ஆமே, ஒரு நல்ல காரியம் நடந்தது, ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்தது, இதை பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். இல்லாட்டா எப்போ கண்ணீர் வரனா இந்த மரண வீட்டில எல்லாம் போகும் பொழுது ஐயோ அப்படி இருந்தாரே இப்படி இருந்தாரே அப்படி சொல்லி சொல்லி அழுவாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது சில வேளையில் என்ன செய்யும்? அழுகை வரும். ஆமே, இப்படி சில காரியத்தின் நிமித்தமாகத்தான் அழுக. ஒரு தேவ பிள்ளை அழணும். ஸ்தோத்திரம். நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆயுதம் அழுகை, கண்ணீர் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கிற, நல்ல அழணும். அழுகை தான் பெரிய வெற்றியை கொண்டு வரும். அழுகை தான் பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். நம்புகிற பிள்ளைகள் இப்போ ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அழணும் தேவ பிள்ளைகள். எதற்கெல்லாம் அழணும் அப்படின்னு நிறைய பேசணும். ஒன்று ரெண்டையாவது பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, மரித்தவனுக்காய் அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். அப்ப யாருக்காய் அழணுமா? தேவ பிள்ளைகள் யாருக்காய் அழணுமா? நமக்கு அந்த வேதனையின் ஒரு உச்சம் வரணும். ஆண்டவரே, இந்த ஜனம் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், இந்த நபர் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அந்த சிறைப்பட்ட நபருக்காக நம்ம என்ன செய்யணுமா? அழ வேண்டும் என்று வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆமே, கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எதுக்கு அழுறீங்க? ஒரு ஆள் இறந்து 10, 15, 20 வருஷம் இருக்கும். ஐயோ போயிட்டாரு போயிட்டாரு. எனக்கு ஒன்று தெரிஞ்சது, பூமியில் ஒருத்தன் பிறந்தாயினா அவனுக்கு இறப்புண்டு. அல்லேலூயா. அது எத்தனை வயசுல வேணாலும் வரலாம். அழுதுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் மறுபடியும் இந்த ஜனன பூமியில் என்ன செய்ய மாட்டானா? வரமாட்டான் தான் பைபிள் சொல்லுது. ஆமே, என்ன அழுதாலும் அவன் மறுபடியும் இந்த ஜனன பூமியில் என்ன செய்வதில்லையா? வருவதில்லை. ஆனா எதற்கு அழணும்னு பைபிள் சொல்லுது பாருங்க. சிறைப்பட்டு போன மனிதன் சிறையாக்கி வைத்திருக்கிறான். ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை சத்துரு சிறையாக்கி வைத்திருக்கிறான். எதுல எல்லாம் சிறை? ஆமீன், ஸ்தோத்திரம். ஒரு 7 காரியத்தை சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எதுல எல்லாம் ஆமீன் சிறை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம், நேரம் இல்லாதபடி நான் சொல்லிட்டு போட்டுமா? வேணா வசனம் மட்டும் எழுதுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 61:1 படிக்கும் பொழுது, சத்துரு மனிதனை எதில் சிறையாக்கி வைத்திருக்கிறானா? பாவம் என்கிற தன்மையில் சிறையாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனத்தை சத்துரு எதுல சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான்னா? பாவத்தில் சிறையாக்கி வைத்திருக்கிறான். ஆமே, அப்ப அந்த பாவம் என்கிற சிறையில் இருந்து அந்த ஆத்துமா என்ன செய்யணும்? விடுதலையாக்கப்படணும். அந்த பாவத்தின் அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். அந்த பாவத்தின் கிரியையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். சத்துரு பாவம் என்கிற சிறைக்குள்ளே அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அந்த பாவம் என்கிற சிறையில் இருந்து ஜனம் வெளியே வர தேவ பிள்ளைகள் புலம்பி அழணும். புலம்பல்ல படிக்கிறோம், நத்தி அழுவா என்ன செய்? கண்ணீர் விடு.
அப்ப நம்ம எப்படி கண்ணீர் விடணுமா? நதி அளவாய் ஒரு தேவ பிள்ளை அழணும். எதற்கென்று சொன்னால், பாவம் என்கிற சிறைக்குள்ளே கட்டப்பட்டு அடிமைப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி ஆமீன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் வெளியே வரும்படியாய், பாவத்தின் சிறையில் இருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் ஒரு தேவ பிள்ளை அழுது கொண்டே இருக்கணும். அடுத்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 42:10 படிக்கும் பொழுது, வியாதி என்கிற ஒரு சிறை, அநேகரை இன்றைக்கு நூதனமான வியாதியினால் சத்துரு சிறையாக்கி வைத்திருக்கிறான். ஆமீன். மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆமீன். என்ன வியாதின்னே தெரியல. ஆமே. ஒரு வியாதி போன இன்னொரு வியாதி வருகிறது, ஒரு பலவீனம் போனால் இன்னொரு பலவீனம் வருகிறது. சத்துரு இன்றைக்கு எதுல சிறையாக்கி வைத்திருக்கிறான்னா, வியாதி என்கிற சிறையிருப்புக்குள்ளே அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதிலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஒரு தேவ பிள்ளை ஆள வேண்டும். அடுத்து பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 126:1 படிக்கும் பொழுது, பின்மாற்றம் என்கிற சிறை. கையை பிடி சொல்லுங்க, ஒரு ஆளு கூட பின்வாங்கி போயிடக்கூடாது. நல்ல கையை உலுக்கி சொல்லுங்க, ஒரு ஆளு கூட பின்வாங்க கூடாது. ஒரு ஆளு கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போய்விடக் கூடாது. ஆமே. நான் சொல்ற அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, விடுதலை உண்டாகுதோ உண்டாகலையோ, ஆமே. பாஸ்டர் 40 நாள் ஜெபத்துக்கு போனோம் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். கையை பிடிச்சு சொல்லுங்க, எது நடக்குதோ நடக்கலையோ தெய்வத்தை விட்டு பின்வாங்க கூடாது. ஆமே. நிறைய இன்னைக்கு விழுகை நடந்து கொண்டே இருக்குது. ஆமே. அப்போஸ்தலர்ல படிக்கும் பொழுது, ஆமீன், ஐத்து என்கிற மனிதன் ஆமீன் ஜன்னல் பக்கத்தில் இருந்தான். ஆமீன். ஸ்தோத்திரம். பவுல் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். நெடுநேரமா பிரசங்கம் பண்ணார். நான் நெடுநேரமா பிரசங்கம் பண்ணனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் 2 நேரமாய் பிரசங்கம் பண்ணபடினால் இவர் ஜன்னல்ல இருந்து என்ன செய்தாரா? இருந்த இடம் சரியில்லை. கையை எப்படி சொல்லுங்க, இருந்த இடம் சரியில்லை. இருக்கிற இடம் சரியில்லாம இருந்தா விழுவோம். ஜன்னல் யாருக்குரிய இடம் சொல்லுங்க பார்க்கலாம். எசபேல் அவ ஜன்னல் வழியா என்ன செய்தா? ஜன்னல் என்பது ஆடம்பரத்தை காண்பிக்கிறது. வண்டியில எல்லாம் போகும் பொழுது சண்டை பிடிப்பாங்க. எங்க இருப்பதற்கு சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் ஜன்னல் இல்லை, அதனால ஜன்னல் பக்கத்தில் நீங்க போகல. இல்லாட்ட ஜன்னல் பக்கத்தில் போயிருந்து என்ன பார்த்துட்டு இருப்போம்? பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை கேட்கிறீங்களோ கேட்கலையோ, ஜன்னல் வெளியே மொத்தம் என்ன செய்து கொண்டிருப்போம்? வெளியே பார்த்து அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, இது என்ன நடக்குது, அது என்ன நடக்குன்னு ஜன்னல் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருப்போம். ஆமே. ஜன்னல்ல நின்னது யாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழு ஆடம்பரத்தின் உச்சக்கட்டம் தான் ஜன்னலாய் காணப்படுகிறது. அப்ப வண்டியிலையும் அத்தத்துக்கு இருக்க சண்டை பிடிப்பாங்க. நான் அத்தத்துல தான் இருப்பேன், இந்த பிள்ளைகளை மாதிரி. ஆமே. கையை பிடிச்சு சொல்லுங்க, வண்டியில ஏறிட்டு வண்டியில இருந்து சண்டை பிடிச்ச கூடாது. ஒரு கூட்டத்துக்கு போனாலும் வண்டியில இருந்துட்டு நான் அது பக்கத்துல தான் இருப்பேன். ஆமே. ஜன்னல் ஆடம்பரத்தின் உச்சக்கட்டமா இருக்குது. பார்க்குறேன்ல, வழி நடுவ போகும்போது என்ன கிடக்குது, என்ன இருக்குது? கடை இருக்குது. ஆமீன். ஸ்தோத்திரம். வெளியே பொருள் கிடக்குது, துணி கிடக்குது. ஆமே. வலை கிடக்குது, மரம் கிடக்குது. எல்லாம் இருந்து பார்க்குற இடம் தான் எது? ஜன்னல். இவன் ஜன்னல்ல இருந்தபடினால் தான் விழுந்தான். கையை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிற இடம் சரியா இருந்தா, நீங்க சொல்லலே, இருக்கிற இடம் சரியா இருந்தா ஒரு நாளும் விழுகை வரவே வராது. இருக்கிற இடம் சரியில்லாட்டா விழுந்து போவீர்கள். ஆமே. அப்ப பாருங்க, நல்லா வந்து ஆராதித்த பிள்ளைகள், நல்லா வந்து ஜெபித்து அற்புதம் பெற்ற பிள்ளைகள், நன்மை பெற்ற பிள்ளைகள், இப்ப அது எல்லாம் மறந்து இப்ப எதுதான் முன்ன வந்து நிக்குது? உலகம் என்கிற கவர்ச்சி, உலகம் என்கிற தன்மை, ஆடம்பரம் என்கிற தன்மை, அது இப்ப வந்தபடியினால் அநேகர் ஆத்மீக ஜீவியத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, விழுந்த கூட்டம் சிறையிருப்பில் கிடக்குது. அந்த ஜனம் வெளியே வரும்படியாய் தேவ பிள்ளைகள் அழணும். ஒருக்கா கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, விழுந்துடக்கூடாதுன்னு. ஓடுகிற நாம் கடைசி வர ஓடணும். நம்முடைய ஓட்டம் வெற்றியாய் முடியணும். நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியணும். நம்முடைய ஓட்டம் தோல்வியா முடிஞ்சிடக்கூடாது. ஆமே. விழுந்துட்டாங்க.
கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எனக்கு அற்புதம் செய்யணும், எனக்கு நன்மை செய்யணும். கர்த்தர் நன்மை செய்தார், அற்புதம் செய்தார், விடுவித்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனா இப்ப கிடக்கிறது பின்மாற்றத்தில் போய் பின்வாங்கி கிடக்குது. தயவா இன்னைக்கு சொல்றேன், ஒரு ஆத்துமா கூட தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. ஒருக்கா கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருக்கணும். என்ன இருக்கிற இடம் நல்ல சரியா இருக்கணும். என்ன அல்லேலூயா. அப்ப பாஸ்ட் வெட்டினாலும், பாஸ்ட் குத்தினாலும், பாஸ்ட் திட்டினாலும் விழுகை வரவே வராது. சரியில்லாத இருக்கிற இடத்துல தான் ஒரு குத்து குத்துனா போதும், உடனே அங்க போச்சு. ஆமே. அப்ப என்ன செய்யணும்? நான் விழக்கூடாது, விழக்கூடாது. ஆண்டவரே, ஒரு குட்டம் விழுந்து போச்சு ஆண்டவரே, ஒரு குட்டம் விழுந்து போச்சு ஆண்டவரே. சிறையிருப்புக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார்கள், விழுகை என்கிற சிறையிருப்புக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வரும்படியாய் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தணும், கண்ணீர் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 22:7. கடன் என்கிற சிறையிருப்பு. இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன். ஆமீன், ஸ்தோத்திரம். காலை பாஸ்டர் அவங்க நல்லா சொன்னாங்க. ஆமே. உனக்கு எவ்வளவு லட்சம் வேணுமோ ஆண்டவர்ட்ட கேளு, சீக்கிரத்தில் கர்த்தர் வழியை திறப்பாரு. ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்க அளவுல தேவ பிள்ளையுடைய கரத்தை கர்த்தர் வலுப்படுத்த போறாரு, வலுப்படுத்த போறாரு. அந்த சிறைக்குள்ள இருக்கிறீங்க, கடன் பட்டபடினால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. அவன் எப்போ வருவான்? ஆமென், ஸ்தோத்திரம். அவன் எப்போ வருவான்? குடுக்கன்மே ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. கடன் என்கிற சிறையிருப்புக்குள்ள இருந்து வேதனை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே அழு, சீக்கிரத்தில் கர்த்தர் வழியை திறக்க போறாரு. அந்த கடன் என்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆமென். அடுத்து பாருங்கள், அப்போஸ்தலர் 5:18. எதிர்ப்புகள் என்கிற சிறை. அநேக பிள்ளைகள் இந்த எதிர்ப்புகள் என்கிற சிறையிருப்புக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். பிரசங்கி 4:14 சாபம் என்கிற சிறை. உன் குடும்பத்தில் என்ன சாபம் வந்திருக்கிறதோ அந்த சாபம் என்கிற சிறையிருப்பை கர்த்தர் இந்த ஜெபத்தில் கர்த்தர் மாற்ற போகிறாரு. சில சாபங்களை கர்த்தர் உடைக்க போறாரு, சாப கட்டுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னொன்று மத்தேயு 5:25 தேவ தண்டனை என்கிற சிறையிருப்பு. இப்படி 7 விதமான சிறையிருப்புகள் காணப்படுகிறது. அதான் எரேமியாவில் படித்தோம். நீ எதற்காய் அழணும்? ஒரு தேவ பிள்ளை எதற்காய் கண்ணீர் சொரியணும்? எதற்காய் கண்ணீர் வடிக்கணும்? ஆமென், ஸ்தோத்திரம். உன் வேதனையின் உச்ச கட்டத்தில் நீ எதுக்கு போனா? சிறையிருப்புக்குள்ள இருக்கிற ஜனம் விடுதலையாக்கப்படும்படியாய் ஒரு தேவ பிள்ளை கண்ணீர் என்கிற ஆயுதத்தை எடுக்கும் பொழுது அத்தனை சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்ற போகிறாரு. இரண்டாவது கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு ஆயுதத்தை எடுக்கணும். என்ன ஆயுதம்னா அழுகை, கண்ணீர், நல்ல கண்ணீர் வடிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேசணும், நான் நிறுத்துறேன். ஆண்டவர் சொன்னார், எனக்காய் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழணும். அப்போ அத்தனை தாய்மார்களும் நாம் அழ வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளுக்காய் அழணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் அசுத்தத்தில் விழக்கூடாது. நாம் தெய்வத்தை ஆராதிப்பது போல நம்முடைய பிள்ளைகளும் தெய்வத்தை ஆராதிக்கணும். ஆமே. இன்னைக்கு பிள்ளைகிட்ட ஒன்றும் பேச முடியல, எது சொன்னாலும் உடனே செத்துருவேன். பிள்ளைகளுக்குள்ள சத்துரு போராடி கொண்டிருக்கிறான், தற்கொலைகளை உருவாக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வரணும். பெற்றோரே, நான் சொல்ற இரண்டாவது ஒரு ஆயுதத்தை கயிறத்தில் எடுங்க. அழுகை என்கிற ஆயுதத்தை எடு தேவ பிள்ளையே. ஆமே. ஜெபம் வரலையா? தேம்பி அழுங்க. ஆமீன். பிள்ளைகளுக்காய் அழுங்க. அந்த அழுகை பிள்ளைகளை மாற்ற போகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை விடுவிக்க போகிறது. அழணும். சிறையிருப்பை மாற்ற போகிறது. அழணும். பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். இரண்டாவது ஆயுதத்தை தேவ பிள்ளைகள் கரத்தில் எடுக்கணும். அழுகை என்கிற ஆயுதத்தை கரத்தில் எடுக்கணும். கர்த்தர் ஜெயம் தர போகிறாரு.